அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜாய் ரவீஸ். இது என்னடா மரத்தில் செருப்பை கட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நேற்று எங்கள் வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தவங்க, உங்கள் பப்பாளி மரத்தில் இவ்வளோ காய் நிறையா இருக்கே, என்ன நீங்கள் இப்படி சும்மா விட்டுருக்கீங்க, கஞ்சிஷ்டி படுமே, உடனே ஒரு செருப்பை கட்டி அதில் போடுங்க, அப்போ தான் அந்த பழமே பழுக்கும், இந்த காய் மேலே யாருடைய கண்ணும் படாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரிலேஷன் ஒருத்தவங்க சொன்னாங்க. இது உண்மையா அப்படின்னு நான் கேட்டேன். உண்மையிலே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு செருப்பை எடுத்து கட்டி விட்டு போயிட்டாங்க. எனக்கு சிரிப்பு வந்துச்சு. நான் பல மரங்களை பார்த்து வளர்ந்தவங்க தான். ஆனால் இது உண்மையாக என்னன்னு தெரியல. சில வீட்டுகளில் இந்த மாதிரி செருப்பு கட்டி அந்த மரத்தில் தொங்கு நான் பார்த்துருக்கேன். அதுக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியலை. ஆனால் அவங்க வந்த ரிலேஷன் வந்து அழகான சின்ன செடியில் நிறைய காய் இருக்குது, இது கஞ்சிஷ்டி படும்னா அவங்களே எங்கள் சொந்தக்காரவங்க ஒருத்தவங்க கட்டி விட்டு போயிட்டாங்க. ஆமாம், இதை பார்க்கும்போது வந்து உண்மையிலேயே வந்து சிந்திக்கிறதான்னு தெரியல. ஆனால் உண்மையான ஒரே ஒரு ரீசன் இருக்குது லைஃப்பில். என்னென்னா, கஞ்சிஷ்டி என்பது உண்மை அப்படிங்கிறத நான் வாழ்க்கையில் அடிபட்டிருக்கேன். அது உண்மை தான். நபிகள் நாயம் எங்கள் ரசூலுல்லா காலத்திலேயே கஞ்சிஷ்டி என்பது உண்மைங்கிற கதீஸ்லேயே இருக்குது. ஆனால் இதெல்லாம் காரணமாக உப்பு சுற்றி போடுறதுலாம் அதில் கஞ்சிஷ்டி போகுமா, இல்லை தீயை வச்சு இது பண்ணுறாங்களே அதில் போகுமாங்கிறது விளக்கம் கிடையாது. ஓதி ஊதுனாவே போதும் அப்படிங்கிற விளக்கம் மட்டும்தான் இஸ்லாத்தில் இருக்குது. ஆமாம், அப்படி இருக்க போகும்போது சரி, சிலவருடைய நம்பிக்கையை நம்ம ஏன் கெடுப்பானேன்னு அவங்க ரிலேஷன் அவங்களே எடுத்து கட்ட போகும்போது நான் பார்த்து சிரிச்சுட்டு இருந்துட்டேன். ஆமாம், இது உண்மையாக என்னன்னு தெரியல, பார்க்குறவங்க கமெண்டில் போடுங்க. அது இருந்துட்டு போகுது. உண்மையிலேயே இன்னொரு விஷயத்தை நான் இதில் பகிர்ந்துக்கிற விரும்புகிறேன். ஒரு குடும்பத்துக்கு ஒரு வீட்டுக்கோ ஒரு குடும்பத்துக்கோ ஒரு மனிதர் போனாங்கன்னா முதல்ல நல்ல எண்ணங்களோடு போக பழகிக்கங்க. ஏன்னா எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறது அர்த்தம் என்னென்னா, நம்ம ஒரு வீட்டுக்கு போகும்போது அவங்க நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தோடு நம்ம நுழைஞ்சாதான் அவங்க நல்லா இருப்பாங்க. கெட்ட எண்ணத்தோடு நம்ம நுழைஞ்சோம்னா அது கஞ்சிஷ்டி மாதிரி அவங்க குடும்பத்துக்கு பிரச்சனை தான் வரும். அதுக்கு பேர் தான் எண்ணம் போல் வாழ்க்கை. வீட்டுக்குள்ளே நுழையிறவங்களுடைய எண்ணங்கள் நல்லா இருக்கணும். எல்லாருமே ஒரு அடுத்த வீட்டுக்கு போகும்போது சலான்னு சொல்லி அவங்களுடைய எண்ணங்களை வந்து ஒரு நல்ல ஒரு விதமாக உள்ளே திணிச்சிட்டு வரணும். ஆமாம், ஒரு வீட்டுக்கு எத்தனையோ பேர் சொந்தங்கள் பந்தங்கள் எத்தனையோ பேர் வர்றாங்க, எல்லாரையும் சொல்ல முடியாது. அதில் 1-2 சில ஜென்மங்கள் வந்து நல்ல எண்ணங்களோடு வருவதில்லை. அது வந்து அந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை தான் உண்டு பண்ணுது. லைஃப்பில் நான் கண்ட அனுபவத்தை நான் சொல்கிறேன். உண்மையிலேயே அடுத்த ஒரு குடும்பத்துக்கோ வீட்டுக்கோ போகும்போது நல்ல எண்ணங்களோடு போய் வாங்க. அவங்களும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு நல்ல எண்ணங்களோடு போய் வாருங்கள். அது யாராக இருந்தாலும் சரி. இன்றைக்கி இதுதான் என்னோடய மெசேஜு. அதனால் எல்லாரையும் இறைவன் பாதுகாக்கட்டும். என்ன தான் அடுத்தவங்களுடைய எண்ணம் தவறான எண்ணமாக இருந்தாலும் இறைவன் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் யாரும் எதுவும் பண்ண முடியாது. அந்த இறைவனுடைய துணையோடு வாழ்ந்து காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க.